நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசியாக வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 2 நாள் பெரிய முக்கியமான நாளுங்க. 3/6/2023 பௌர்ணமி திதி அன்னைக்கு 3/6/2023 அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா பிறந்த நாள், ஜெயந்தி. 17/6/2023 சர்வ அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் ரிஷபத்தில் 15 நாளும் ராசியில் 15 நாளும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். அப்போது ராசிநாதன் 12இல் இருக்கும் காலங்கள் விரயங்கள் நடக்கும், செலவுகள் ஏற்படும். அது சுப செலவுகளாக இருக்கலாம், அசுப செலவுகளாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே ராசிநாதன் 12இல் இருந்தால் உடல் ரீதியாக பிரச்சனை வரலாம், மருத்துவமனை செலவுகள் ஏற்படலாம். அப்போ அது அசுப செலவாக வருகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 15 தேதிக்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் புத பகவான் உங்களுக்கு ராசியில் ஆட்சி பெறுவதாலும் சூரியனோடு கடைசியில் இணையதாலும் இவரும் 15 நாள் இங்கே தானே இருக்கார். அப்போ பார்க்கும்பொழுது புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இன்னும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த மற்ற அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் மிக சிறப்பான ஒரு பலன்களையே பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. நீங்கள் இந்த மாதம் வாக்கினை தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிக சிறப்பாக பேசி பணியாற்றி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது விளங்கப் போகிறது. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு ஆதரவு, ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் இப்போ ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியமும் ஒரு சந்தோஷமும் ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. 4ஆம் இடத்து அதிபதி புதன் 12இல் 15 நாளும் ராசியில் 15 நாளும் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு முதல் 15 நாள் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிப்பு இருக்கலாம். மருத்துவமனை அழைத்து செல்ல நேரிடலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி அடுத்த 15 நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் 15ஆம் தேதிக்கு பிறகு தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. குலதெய்வத்தை வழிபாடு செய்வீர்கள். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள்.
பூர்வீகத்தில் உங்கள் சொத்து பத்துன்னு உங்கள் கைக்கு வராத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதம் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் நல்ல சந்தோஷமாக உங்கள் பங்கு உங்கள் கைக்கு வரும். நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசின், மருத்துவத்தின் உதவியோடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா அங்கே கேது இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால அந்த ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி இந்த மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. சந்தோஷமாக செயல்படுவீர்கள். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ரோக சத்ரு ஸ்தானம். அப்போது அதாவது மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். யார் எதிரி யார் நண்பன் தெரியாது. அவங்களால சில பிரச்சனைகள் வரும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்து விடும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். மொத்தத்தில் 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த ராசி அன்பர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி விலகிடுச்சு. இருந்தாலும் 6ஆம் இடம் ரோக சத்துருஸ்தானம் இல்லையா, அதனால் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரவில்லை, பேச்சுவார்த்தை சுபத்தன்மையில் முடியவில்லை. ஆனால் இப்போ இந்த காலகட்டம் குரு பார்வை கோடி நன்மை. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் பிறக்கும். தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். தொழிலும் பார்ட்னர்ஷிப் போட்ட தொழிலும் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம். பூர்வீகத்தில் கூட ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உங்களுடைய தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி அங்கே போய் ஏதாவது டிஸ்பியூட் வந்தால் எப்படி அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியாது இல்லையா, அதுதான். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த பாருங்கள், குருவும் ராகுவும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறது. அப்போ தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். அல்லது தொழிலை நீங்கள் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறதுனா கூட ஓப்பன் பண்ணலாம். இந்த காலகட்டம் இந்த ஓராண்டு காலம் குரு அங்கே தான் இருப்பார். ராகுவும் அங்கே தான் இருக்க போகிறார் கிட்டத்தட்ட. அதனால் உங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம். இல்லை ஏற்கனவே நல்லா தொழில் போயிட்டுருக்கு, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம், தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணலாம். இப்படி நல்ல சம்பாத்தியத்தைக்கான ஒரு அடித்தளம் நிச்சயமாக அமையப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். ஒரு சிலர் வெளிநாடு சென்று கூட சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி கண்டிப்பாக வர காரணம் இருக்கிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். 11இல் இருக்கும் ராகுவும் குருவும் உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி காரு, பங்களா, லக்ஸூரி லைஃப், சொஃபஸ்டிகேட்டட் லைஃப், வசதியான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. 12ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். முதல் 15 நாள் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜூன் 15 வரைக்கும் தந்தைக்கு கூட சில இடர்பாடுகள் வரலாம், செலவினங்கள் ஏற்படலாம், மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். மற்றபடி உங்களுக்கு புதன் வேறு இருக்கிறார் 15 நாள். அதனால் உங்களுக்கு தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படலாம். ஏன் உங்களுக்கே உடம்பு முடியாமல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். அதனால் உங்களுக்கு செலவுகள் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு மாதம். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். என்னதான் செலவு போனாலும் உங்களுக்கு வங்கிகளில் இருப்பு அதிகரிக்கும்.
பேங்க் பேலன்ஸ் உயரும் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூடிமான வரைக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். ஏன்னா பாதியில் நின்று போய் ஏதாவது பிரச்சனை ஆகும். சொந்த வாகனம்னா அது வாகனத்தை ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்தும். வேலைக்கு சரியாக போக வேண்டிய நேரத்துக்கு சரியாக போக முடியாது. ஆனால் நீங்கள் சொந்த வண்டி இல்லாமல் மற்ற வண்டியில் நீங்கள் போய் பிரயாணம் செய்தீர்கள் என்று சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இன்னொரு வண்டி மாறி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய பயணம் தடைபடாது. ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மிதுன ராசிக்கு இந்த 11ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவானும் ராகு பகவானும் அளப்பரிய ஒரு பலன். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு விதி ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் வயசானவங்க கூட ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்க கல்வி முடிச்சிட்டாங்க, அவங்க படிப்பு முடிச்சிட்டாங்க, வேலைக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சி அவங்க நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி அவங்க உங்களுக்கு அனுகூலமாக அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த மாதம் விளங்குகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்கு ரொம்பவும் ரம்மியமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.